அன்புள்ள மகர ராசி அன்பர்களே வணக்கம். பங்குனி மாத ராசி பலன். மகர ராசி அன்பர்களுக்கு 2ஆம் இடமாகிய தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் செவ்வாய், புதன், ராகு, 3ஆம் இடத்தில் சனி, சூரியன், சுக்கிரன், 7.5 சனி தங்களுக்கு முடிந்துவிட்டது. 6ஆம் இடத்தில் குரு, அஷ்டமத்தில் கேது இருக்கிறார். வரவு ஒரு பக்கம், செலவு ஒரு பக்கம் வந்து கொண்டே இருக்கும். குருவினால் தங்களுக்கு நன்மை ஏற்பட வாய்ப்பில்லை. 7.5 சனி முடிந்து விட்டதால் சனி பகவானால் தங்களுக்கு நன்மை ஏற்படும். இனிமேல் வரவும் செலவும் சமமாகவே இருக்கும். திருமண வயதில் பெண் அல்லது பிள்ளை இருந்தால் வரன் அமைவதில் தடங்கள் ஏற்படும். நெருங்கிய உறவினர்களுடைய பரஸ்பர ஒற்றுமை குறையக்கூடும். சிறு சிறு உடல் உபாதைகளினால் மருத்துவ செலவுகள் ஏற்படும். குடும்ப பிரச்சனைகளினால் தங்களுக்கு மன அமைதி பாதிக்கப்படக்கூடும். ஏனென்றால் மகர ராசிக்கு 2ஆம் இடமாகிய தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் செவ்வாய், ராகு, புதன் 3 கிரகங்களும் இணைந்துள்ளன. சனி பகவான் சாதகமாக இருப்பதால் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பார்கள். மேல் அதிகாரிகள் நியாயமாக நடந்து கொள்வார்கள். உத்தியோகத்தை பொறுத்தவரை சக ஊழியர்கள், உயர் அதிகாரிகள் தங்களுக்கு ஒத்துழைப்ப நல்ல பெயரை பெறுவீர்கள். சிலருக்கு வெளிநாடு சென்று பணியாற்ற விருப்பம் இருந்தால் தாராளமாக செல்லலாம். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை சந்தை நிலவரம் தங்களுக்கு சாதகமாக உள்ளது. தேங்கிக்கிருந்த பொருட்கள் அனைத்தும் விற்பனையாகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் உள்ள அன்பர்களுக்கும் ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபடும் அன்பர்களுக்கும் நல்ல லாபங்கள் உண்டாகும். வியாபாரிகளுக்குள் போட்டி மனப்பான்மை அனைத்தும் விலகும். தொழில் துறையில் நல்ல உழைப்பும் இருக்கும், நல்ல வருமானமும் இருக்கும். கலைத்துறை அன்பர்களுக்கு சுக்கிரன், புதன் சாதகமாக இருப்பதால் தங்களுக்கு பண வரவுகள் அதிகரிக்கும். சிலர் கலை நிகழ்ச்சிகளுக்காக வெளி மாநிலங்கள், வெளிநாடுகள் சென்று வரலாம். சினிமா நடிகர், நடிகைகளுக்கு புது பட வாய்ப்புகள், நல்ல கதை அம்சம் கொண்ட படங்கள் தாராளமாக கிடைக்கும். பல தயாரிப்பாளர்களுக்கு பல தயாரிப்புக்கு தேவையான பண உதவிகள் தாராளமாக கிடைக்கும். அரசியல் துறை அன்பர்களுக்கு அரசியல் துறை சம்பந்தப்பட்ட கிரகங்கள் சாதகமாக இருப்பதால் கட்சியில் தங்களுடைய புகழ், செல்வாக்கு ஓங்கும். தங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு அனைத்தும் கிடைக்கும். தேர்தல் நெருங்கி வருவதால் தாங்கள் தாராளமாக தேர்தலில் நிற்கலாம். எளிதாக வெற்றி பெறுவீர்கள். விவசாயத்தை பொறுத்தவரை விவசாயம் சம்பந்தப்பட்ட கிரகங்கள் சாதகமாக இருக்கின்றன. விளைச்சல் நன்றாக இருக்கும். பயிர்கள் செழிக்கும், மகசூல் அதிகரிக்கும், வருமானம் பெருகும். கால்நடைகள் அனைத்தும் அபிவிருத்தி அடையும். ஆக செலவு ஒரு பக்கம் வந்து கொண்டே தான் இருக்கும். சிறு சிறு உடல் உபாதைகள் வந்து கொண்டே இருக்கும். கவனமாக இருங்கள். தினமும் பகவத்கீதை, சுந்தரகாண்டம் பாராயணம் செய்யுங்கள். நன்மைகள் நடைபெறும். ஹரே கிருஷ்ணா.